இந்த வீடியோவை நீங்க முழுசுமா பார்த்துட்டீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷுக்கு போக வேண்டிய அவசியமே உங்களுக்கு இருக்காது. நோ நான் மாற்றிலாம் பேசவே இல்லை, நான் தெளிவாக தான் சொல்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டீங்கன்னா அந்த இடத்துக்கு போக வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்காது. ஏன்னா நான் லூசு மாதிரி பேசுகிறான்னு யோசிக்காதீங்க. எங்களோட பெரும்பாலான வீடியோவில் நிறைய வர கமெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வீடியோவை பார்த்தா அந்த இடத்துக்கு போன மாதிரியே ஃபீல் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை ஒரு மாதிரி வித்தியாசமாக கொண்டு போகலான்னு சொல்லிட்டு தான் இந்த சீரீஸை புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ சென்னையிலிருந்து கிளம்பி அருணாச்சல் பிரதேஷை சுற்றி பார்க்க போகிற எங்கள் கூட நீங்களும் சேர்ந்து பயணிக்க போகிறீங்க. அண்ட் திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் அ வீடியோ, இட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ கிளாரிட்டியை ஹெச்டியில் மாற்றிட்டு உங்கள் ஹெட்செட் எடுத்து மாற்றிக்கோங்க. நாம் இப்போ அருணாச்சல் பிரதேஷ் நோக்கி போக போகிறோம். நான் சிதம்பரம், இது ஹெவன் எக்ஸ்ப்ளோரர் சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி கொஞ்சம் விட்டுருந்தா கீழே பார்த்தேன். இந்த பாஸ் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பாஸ். இந்த சைடு இந்தியா இருக்கு, அந்த சைடு சைனா இருக்கு. இது நம்ம டிராவல் புக் சீரிஸோட 12வது வீடியோ. இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணிட்டு இருந்த 10 வீடியோவை நீங்கள் ஒன்றும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்டோட லிங்க் கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. அதாண்டா இதாண்டா அருணாச்சலம் நான் தாண்டான்னு சொல்கிற அருணாச்சல் பிரதேஷ் ஃபர்ஸ்ட் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்துருவோம். 2 கையை நீட்டிட்டு இருக்க மாதிரி இருக்க இந்தியாவில் லெஃப்ட் ஹேண்டோட டாப்ல தான் அருணாச்சல் பிரதேஷ் லொக்கேட் ஆயிருக்கு. அருணாச்சல் பிரதேஷ் ரொம்பவே ஒரு இளமையான ஸ்டேட். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1987 தான் அருணாச்சல் பிரதேஷ் ஒரு தனி மாநிலமாக ஆயிருக்கு. யூஸ்வலாக இப்போ தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள் எடுத்துட்டிங்கன்னா தன்னோட பார்டரை ஸ்டேட்ஸ் கூட ஷேர் பண்ணும். அதாவது கேரளா, ஆந்திரா அண்ட் கர்நாடகா கூட தான் தமிழ்நாடு தன்னோட பார்டரை ஷேர் பண்ணிட்டு இருக்கு. ஆனா இந்த அருணாச்சல் பிரதேஷ் தன்னோட பார்டரை 3 நாடு கூட ஷேர் பண்ணுது. அது எந்தெந்த நாடுனா மியான்மர், பூட்டான் அண்ட் தி மெஜஸ்டிக் சைனா. நாங்க சென்னை மீனம்பாக்கத்துல ஃபிளைட் ஏறி டைரக்டா போய் இறங்கின இடம் கவுஹாத்தி. கவுஹாத்தி தான் அருணாச்சல் பிரதேஷ் போறதுக்கான அஃபோர்டபுள் ஏர்போர்ட்ல ஒன்று. சென்னை டு கவுஹாத்திக்கு டெய்லி பேசிஸ்ல ஃபிளைட்ஸ் இருக்கு. லக்கிலி போகும்போது எங்களால இவ்வளோ அழகான கிளவுட் ஃபார்மேஷனையும் ஃபிளைட்ல இருந்தே பார்க்க முடிஞ்சது. இந்த அருணாச்சல் பிரதேஷ் ட்ரிப் முழுக்க ஒரு ரோட் ட்ரிப் தான். அதனால நாங்க கவுஹாத்தி ஏர்போர்ட்ல இறங்கி வெளியே வந்த உடனே தார் ஒன்று தான் ரெண்டலுக்கு எடுத்துட்டோம். அருணாச்சல் பிரதேஷ்ல நாங்க ஃபர்ஸ்ட் போக பிளான் பண்ணியிருந்த இடம் வந்து தவாங். அந்த தவாங் கவுஹாத்தில இருந்து கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. அன்னைக்கு நாங்க ஒரு 250 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ண உடனே இருட்டுச்சு. ஸோ நைட்டு ஸ்டே பண்ணலாம்னு சொல்லிட்டு மண்டல்காங் அப்படின்ற ஹோட்டல்ல தான் ஸ்டே பண்ணிருந்தோம். இது கிட்டத்தட்ட மிட்வே, அதாவது கவுஹாத்தில இருந்து 250 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த இடம் லொக்கேட் ஆயிருக்கு. நாங்க தங்கி இருந்த இடத்துக்கு பக்கத்திலேயே தான் நமேரி நேஷனல் பார்க்கும் லொக்கேட் ஆயிருந்தது. அங்க ட்ரக்கிங்கும் சஃபாரியும் வேற லெவலில் இருக்கும்னு சொன்னாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி நாங்க அங்க போக முடியல. டிராவல் டயர்ட்னஸ்ல தூங்கின எங்களுக்கு காலையில தான் நாங்க எப்பேற்பட்ட இடத்துல தூங்கி இருந்தோன்றதே தெரிஞ்சுது. ஏன்னா நாங்க தங்கி இருந்த ரெசார்ட்க்கு பக்கத்துல தான் ஜியா போரோலின்னு ஒரு அற்புதமான ஆறு ஓடிட்டு இருந்தது. அந்த ரிவர் வியூவை பார்த்தா மாதிரியே ஒரு டீ அடிச்சுட்டு நாங்க தவாங்க நோக்கி டிராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். எங்களுக்கு பேலன்ஸ் இருந்த இந்த 250 கிலோமீட்டர்ஸ் ரோடுமே ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் த ரோடு நல்லா இருந்தது. ஒரு ஜஸ்ட் ஒரு 10% மட்டும் ஆஃப் ரோடாகவே இருந்தது. இது இல்லாமல் இதை ரோடு கிராஸ் பண்ணும்போது வழியில் ஏகப்பட்ட இடத்துல வாட்டர் ஃபாலையும் பார்க்க முடிஞ்சது. அது இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான டனல்ஸும் இருந்தது. இது இல்லாமல் இன்னொரு அழகான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஊரை கடந்து போகும்போதும் புத்திஸ்ட் ஆர்கிடெக்சரில் இந்த மாதிரியான ஒரு அழகான ஆர்ட்ஸ் நம்மளை வரவேற்றுக்கிட்டே இருந்தது. மிலிட்ரி பர்சன்ஸ் ரோந்து போகிறத பார்க்க முடியும். நாம் அருணாச்சல் பிரதேஷ்குள்ளே நுழைஞ்சதும் நம்ம முதல்ல பார்த்த ஒரு மெயினான ஊர் எதுனா பாம்டிலா. அங்கேருந்து அடுத்த ஊருக்கு போகும்போது ரோடு வேற லெவலில் இருந்தது. ஸோ ஜஸ்ட் ஒரு ட்ரோன் ஷாட் எடுத்து போகலான்னு பார்க்கும்போது தான் இந்த மொனாஸ்ட்ரி நம்ம கண்டுக்கப்பட்டது. அருணாச்சல் பிரதேஷில் பெரும்பாலானவங்க ஃபாலோ பண்ணுற ரிலீஜியன் எதுன்னு கேட்டிங்கன்னா அது புத்திசம் தான். ஸோ நம்ம ஊரில் அம்மன் கோயில் எல்லா ஊர்லேயும் இருக்கிற மாதிரி நீங்கள் கிராஸ் பண்ணும்போதெல்லாம் உங்களால் ஏகப்பட்ட புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரியை பார்க்க முடியும். வழியில் நாங்கள் அடுத்ததாக பார்த்த மேஜர் ஊர் வந்து டிராங் வில்லேஜ்.
இந்த வில்லேஜில் உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும். இது இல்லாமல் இது கிட்டத்தட்ட ஒரு டவுன்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் தேவையான விஷயம் எல்லாமே இங்கே உங்களுக்கு கிடைக்கும். இங்கே இந்த ஊர் மக்கள் சில பேர் அவங்களோட ட்ரெடிஷ்னல் காஸ்டியூமில் இருக்கிறதையும் எங்களால் பார்க்க முடிஞ்சுது. லஞ்சுக்கு நூடுல்ஸும் ஃப்ரைட் ரைஸும் ட்ரை பண்ணிவிட்டு நம்மளோட ட்ராவலை கண்டினியூ பண்ணோம். வழியில் எங்களால் நிறைய யாக்கையுமே பார்க்க முடிஞ்சது. இங்கே யாக்கை தான் பெரும்பாலுமே யூஸ் பண்ணுறதாகவும் சொன்னாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆல்டிடியூட் ஏற ஏற காற்றும் குளிரும் மிதமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருந்தது. நாங்கள் ஆல்மோஸ்ட் பனி ஸ்டார்ட் ஆகிற இடத்த கிட்டத்தட்ட ரீச் பண்ணிட்டோம். இங்கேருந்து ட்ரோன் ஷாட் ட்ரை பண்ணான்னு பண்ணும்போது தான் எங்களுக்கு ஒரு வேற லெவல் ஷாக். என்னன்னா சைனீஸ் படத்தில் காட்டுற மாதிரியான ஒரு ஷானிங் டெம்பிள்ன்ற சொல்கிற மாதிரியான ஒரு இடம், அப்படியே படத்தில் காட்டுற மாதிரி ஒரு பெரிய டெம்பிள், முன்னாடி ஒரு காலி கிரவுண்டு, அங்கே தான் வந்து அந்த கராத்தெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இடம் பார்க்கறதுக்கு அப்படியே படத்தில் காட்டுற மாதிரியே இருந்தது. அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் நைட்டுக்குள்ளே தவாங் போகணுன்ற காரணத்தினால இந்த இடத்த நாங்கள் ட்ரோனில் மட்டும் தான் பார்த்தோம். நேராக இங்கே போய் பார்க்கல. உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் தாராளமாக இந்த இடத்த விசிட் பண்ணலாம். கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணதும் நாம் ரீச் ஆன இடம் பைசாக்கி. இந்த இடம் கடல் மட்டத்தில் இருந்து கிட்டத்தட்ட 11,446 அடி உயரத்தில் லொக்கேட் ஆயிருக்கு. இப்படி வளைஞ்சு நெளிஞ்சு போயிட்டு இருந்த பாதையில் நாங்கள் காரில் போயிட்டு இருக்கும்போது தான் வழியில் ஏன்னா காரில் வந்து இவ்வளோ சீனா போகிறீங்கன்னு சொல்கிற மாதிரி ஒருத்தர் இந்தியா ஃப்ளாகை மாட்டிக்கிட்டு சைக்கிள்லேயே சீலா பாஸை நோக்கி போயிட்டு இருந்தார். நாமளும் அதே சீலா பாஸை நோக்கி தான் போயிட்டு இருந்தோம். ஏன்னா சீலா பாஸ் தான் தவாங்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட்னு சொல்லலாம். ஸோ ஹைட் ஏற ஏற மிஸ்ட்டும் நம்மளை கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டு சுத்தமாக கீழே ஒன்றுமே தெரியல. ஸோ அப்படியே கிராஸ் பண்ணி வந்தது தான் இந்த ஆர்ச். வெல்கம் டு தவாங். இந்த இடத்துல இருக்கிற சில முக்கியமான இடங்கள்ல சீலா பாஸும் ஒன்று. அண்ட் இதில் ரொம்பவே அழகான ஒரு விஷயம் என்னன்னா இங்கே ஒரு லேக் இருக்கு. நாங்கள் போயிருந்தப்ப அந்த லேக் ஃபுல்லாக ஃப்ரோசனாக இருந்தது. நாம தவாங்க நோக்கி போகிற ரோடுமே இந்த லேக்கை சுற்றி தான் போயிட்டு இருந்தது. அது கிட்டத்தட்ட ஈவினிங் ஆகிட்டதுனால சன்செட்டையும் எங்களால் அங்கேருந்து பார்க்க முடிஞ்சது. அந்த சன்செட் எப்படி இருந்ததுன்னா வானத்தில் ஒரு எல்லோ கலர் பெயிண்ட்டை ரெட் கலர் அவுட்லைனோடு சேர்த்து ஊற்றி விட்ட மாதிரி இருந்தது. அந்த அழகான அற்புதமான அமேசிங்கான சன்செட்டோட ட்ரோன் ஷாட் உங்களுக்காக. ஒரு வழியாக நாங்கள் இருட்டி கொஞ்ச நேரத்தில் தவாங்க ரீச் பண்ணிட்டோம். அண்ட் அன்னைக்கு நைட்டு நாங்கள் தங்கியிருந்த இடத்தோட பேர் தி ஹிமாலயன் நெஸ்ட். எங்களுக்காக சப்பாத்தியும் அதுக்கு ஏற்ற மாதிரியான சைட் டிஷ்ஷும் டின்னருக்காக செஞ்சு வச்சுருந்தாருங்க. அது இல்லாமல் நைட்டு கேம்ப் ஃபயரில் நல்லா குளிர் காஞ்சிட்டு ட்ராவல் பண்ண டயரில் நேராக போயிட்டு மல்லாந்துட்டோம். அடுத்த நாள் காலையில் சீக்கிரமே கிளம்பி தவாங்கில் இருக்க முக்கியமான பிளேசஸை சுற்றி பார்க்க கிளம்பணும். நைட்டு இருட்டினப்புறம் தான் நம்ம தவாங் ரீச் பண்ணோம். அப்படின்றதுனால அந்த சிட்டியோட அழகை எங்களால் உங்களுக்கு நைட்டு காட்ட முடியல. ஸோ அதோட பகல் வியூ இங்கே. இன்றைக்கி நம்ம போன மொதல் இடம் வார் மெமோரியல். அருணாச்சல் பிரதேஷில் இருக்கிற இந்தியாவுக்கும் சைனாக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை பற்றி குட்டியாக பார்த்துருவோம். பிரிட்டிஷர்ஸ் காலத்திலிருந்து இந்தியாவையும் சைனாவையும் அருணாச்சல் பிரதேஷில் பிரித்து வச்சிருந்த லைனோட பேர் மெக்மோகன் லைன். 1947 பிரிட்டிஷர்ஸ் நமக்கு சுதந்திரம் கொடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் இந்தியா அந்த லைனை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தது. பட் 1949 ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா உருவான அப்புறம் அவங்க அந்த மெக்மோகன் லைனை முழுவதுமாக ஏற்றுக்கவே இல்லை. ஸோ சின்ன சின்ன எல்லை பிரச்சனை இருந்தது. 1962 பூதாகரமாயிட்டு இண்டோ சைனா வாருக்கு வழிவகுத்தது. அந்த போர்ல இந்தியா சார்பா கிட்டத்தட்ட 22,000 பேரும் சைனா சார்பா 80,000 பேர்கிட்டையும் கலந்துக்கிட்டாங்க. ஒரு மாதம் நீடிச்ச இந்த போரில் இந்தியர்கள் கிட்டத்தட்ட 1,500 பேருக்கு மேலே கொல்லப்பட்டாங்க. அண்ட் சைனீஸ் கிட்டத்தட்ட 780 பேர் கொல்லப்பட்டாங்க. இந்த போரில் வெற்றி பெற்றதை அறிவித்த சைனா கிட்டத்தட்ட தவாங் வரைக்குமே அவங்களோட கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் நடந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கு பிறகு சைனா தன்னோட படைகளை திரும்ப மெக்மோகன் லைன் பக்கத்திலேயே நிறுத்திக்கிட்டாங்க. இந்த 1962 நடந்த போருக்கு அப்புறம் பெரிய போர் எதுவும் வரலனாலும் அப்பப்போ இந்த எல்லை சண்டை வந்துட்டே தான் இருக்கு இந்தியாவுக்கும் சைனாக்கும். ஸோ அப்ப இருந்து இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்க இந்தியா சைனா போர்ல வீரமரணம் அடைஞ்சவங்களை பெருமைப்படுத்தும் விதமாக தான் இந்த மெமோரியல் அமைஞ்சிருக்கு. வார் மெமோரியல் இருந்து வந்த நாம அடுத்ததா போனது இந்த பெரிய புத்தர் உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரியான இந்த மொனாஸ்டிக் தான். இங்கே இருக்க எல்லா புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரிலையும் புத்தருக்கு அடுத்தபடியாக தலைலாமாவோட ஃபோட்டோ வச்சுருப்பாங்க. இப்போ இருக்க தலைலாமா வந்து 14வது தலைலாமா. இந்த தலைலாமானா யார் தானே கேட்க வரீங்க? சொல்கிறேன்.
நம்ம ஊர்ல எப்படி சைவத்துக்கு ஆதீனம் இருக்காங்களோ அதே மாதிரி கிறிஸ்டியானிட்டிக்கு போப் இருக்காங்களோ அதே மாதிரி தான் புத்திசம்ல திபெத்தில் இருக்கவங்களுக்கு தலைலாமா தான் ஹெட். திபெத்துங்கிறது சைனால இருந்து பிரிஞ்சு வந்த ஒரு பகுதி. ஆனா அந்த இதுக்கு உலக அளவுல நாடுன்ற அங்கீகாரம் இது வரைக்கும் தரல. ஸோ அந்த பிரச்சனையினால தலைலாமா திபெத்தில் இல்லாம இந்தியாவில் வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்ப இருக்கிற 14வது தலைலாமா. ஆனா அவரு அருணாச்சல் பிரதேஷ்ல இல்ல, அவர் இப்ப வாழ்ந்துட்டு இருக்க இடம் தரம்சாலா. இவங்களுக்கும் அருணாச்சல் பிரதேஷ்க்கும் என்ன தொடர்புன்னு கேட்டீங்கன்னா, தலைலாமால 6வதா இருந்த தலைலாமா இந்த தவாங்ல தான் பிறந்து வளர்ந்திருக்காரு. நாம அடுத்ததா போனது ஒரு மொனாஸ்ட்ரி தான். ஆனா அது ஒரு வேற லெவல்ல இருக்க மொனாஸ்ட்ரி. ஏன்னா தவாங்லயே இருக்கிற ஒன்னான பிரம்மாண்டமான பெரிய மொனாஸ்ட்ரினா அது இதுதான். இது வெறும் கோயில் மட்டும் கிடையாது, இது ஒரு ஸ்கூலும் கூட. அது இல்லாம அங்க இருக்கவங்க எல்லாரும் தங்கறதுக்கான வீடு எல்லாமே அங்கதான் இருக்கு. ட்ரோன் ஷாட்லயே உங்களால இதோட பிரம்மாண்டத்தை புரிஞ்சிருக்க முடியும். இந்த மொனாஸ்ட்ரிக்குள்ளேயே ஒரு மியூசியமும் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ லஞ்சை முடிச்சுட்டு அந்த மியூசியமை பார்க்கலான்னு பிளான் பண்ணோம். ஸோ லஞ்சுக்கு எங்க போனாலும் விசாரிச்சுட்டு இருக்கும்போது இந்த மொனாஸ்ட்ரியால கண்ட்ரோல் பண்ற ஒரு ஹோட்டலுமே இங்க இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அங்கதான் லஞ்ச் சாப்பிட போயிருந்தோம். இந்த லஞ்ச் எங்க வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு லஞ்சா மாறுச்சுன்னு தாராளமா சொல்ல முடியும். ஏன்னா இதோட வியூல ஆரம்பிச்சு இந்த வியூ கொஞ்சம் பாருங்களேன். அது சீட்டிங்கே அவ்வளோ சூப்பரா இருந்ததுங்க. அந்த மலையோட விளிம்புல தான் இந்த சீட்டிங் அமைஞ்சிருந்தது. இங்க இருந்து அந்த இயற்கை அழக ரசிச்சுக்கிட்டே சாப்பிட்ற ஃபீல் இருந்தது. அவ்வளோ அற்புதமா இருந்தது. கூடவே அந்த ஹோட்டலை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தவரோட பையன் எங்க கூட வந்து ஜாலியா விளையாடிட்டு இருந்தான். இங்க இருந்த ஃபுட்டை பத்தி சொல்லியே ஆகணும். என்னதான் இது ஒரு மொனாஸ்ட்ரிக்குள்ள இருக்க ஹோட்டலா இருந்தாலும் ஃபுட்டு அவ்வளோ சூப்பரா இருந்தது. அந்த வெரைட்டியும் வேற லெவலில் கொடுத்துருந்தாங்க. லஞ்ச் முடிச்சுட்டு அந்த மொனாஸ்ட்ரியில இருந்த மியூசியமுக்கு தான் போயிருந்தோம். இந்த மியூசியம்ல அங்க இருந்த புத்திஸ்ட் மாங்ஸ் பழங்காலத்திலிருந்து யூஸ் பண்ண பொருட்களையும் வச்சிருந்தாங்க. அது இல்லாம இந்த அருணாச்சல் பிரதேச ஆண்ட ராஜாக்கள் யூஸ் பண்ண பொருட்களும் நிறைய இருந்தது. அருணாச்சல் பிரதேஷோட வரலாறுன்னு எடுத்தீங்கன்னா நமக்கு 7வது நூற்றாண்டுல இருந்தா அதோட வரலாறு நமக்கு கிடைக்குது. அண்ட் 7வது நூற்றாண்டுல இருந்து அங்க ஆண்ட ராஜாக்களோட யூஸ் பண்ண பொருட்களும் இங்க நிறையவே வச்சிருந்தாங்க. நிலப்பகுதியில யூஸ் பண்ற பொருட்களுக்கும் மலைப்பகுதிகளில் யூஸ் பண்ற பொருட்களுக்கும் நிறையவே வித்தியாசம் இருந்தது. அந்த சில விஷயம் எல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்ற நம்மளுக்கு ஐடியாவே இல்லை. மியூசியம்ல இருந்து வெளியே வந்ததும் கீழே இருந்த ஒரு ஸ்தூப்பாவுக்கு தான் போயிருந்தோம். ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ் பண்ணி போடுறவங்களுக்கு இந்த இடம் கண்டிப்பா ஒரு வேற லெவல் இடமா தான் இருக்கும். ஏன்னா இது ஒரு வேலியில அமைஞ்சிருக்கு. அண்ட் இங்க இருந்து வியூ பாயிண்ட்லாம் அவ்வளோ சூப்பரா இருக்கும். இங்க இருந்து கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணதும் கரெக்டா ஈவினிங் ஆயிடுச்சு. அண்ட் அப்படியே சன்செட்டையும் பார்த்துட்டு அந்த கிளவுட்ஸ் மூமெண்ட்டையும் டைம் லாப்ஸ் எடுத்துட்டு உங்களுக்காக காட்டுறதுக்காக வெயிட் பண்றோம். அண்ட் காட்டிட்டோம். இதுதான் அந்த டைம் லாப்ஸ். நைட் ஆனதும் திரும்ப நம்ம அந்த வார் மெமோரியலுக்கு தான் போகணும். ஆனால் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா அங்கே தான் அந்த லைட் அண்ட் சவுண்ட் ஷோ ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அருணாச்சல் பிரதேஷோட மொத்த ஹிஸ்ட்ரியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த லைட் ஷோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இங்கே ஒரு முழு நீள டாக்குமெண்ட்ரி ஒன்று அருணாச்சல் பிரதேஷை மட்டும் உங்களுக்கு டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. இந்த ஸ்பாட்டோட அந்த டேவோட ட்ரிப் ஓவர். ஸோ நம்ம திரும்ப நம்மளோட ரெசார்ட்டுக்கே ரிட்டர்ன் ஆகிட்டு தூங்கிட்டோம். நாம் அடுத்ததாக போனது தான் ரொம்ப 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 முக்கியமான இடமான பும்லா பாஸ். இது கிட்டத்தட்ட கடல் மட்டத்திலிருந்து 17,200 அடி உயரத்தில் லொக்கேட் ஆயிருக்கு. அண்ட் இங்கே தான் அந்த இந்தியா சைனா பார்டரும் அமைஞ்சிருக்கு. இங்கே நீங்கள் கொண்டு வந்த வெஹிக்கிள்ஸை அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் அங்கே இருக்கிற ஒரு வெஹிக்கிளை தான் ஹையர் பண்ணிட்டு மேலே போகணும். ஸோ நாங்கள் ஒரு ஜைலோ எடுத்துகிட்டு பும்லா பாஸை நோக்கி ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். பட் ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நேரத்துலேயே நின்றுட்டோம். ஏன்னா எங்களுக்கு முன்னாடி ஏகப்பட்ட வண்டிகள் நின்றுட்டு இருந்தது. அதுக்கு என்ன காரணம் சொன்னாங்க அப்படின்னா, ஸ்னோஃபால் இருந்ததுனால ஸ்னோவை கிளியர் பண்ணாமல் வண்டியை அலோவ் பண்ண மாட்டோம். ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நாங்கள் என்ன நினச்சோன்னா, டே யாரா நீங்கள் குண்டும் குழியுமா மழை காலத்திலேயே நாங்கள் சென்னை ரோட்டில் மாஸ்க் காட்டி ஓட்டுவோம், ஆஃப்டர் ஆல் பனி பெய்தது இல்லாமல் டிலே பண்ணுவீங்கன்ற மாதிரி நாங்கள் யோசித்தோம். பட் அவங்க சொன்னதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது கொஞ்ச நேரத்துலேயே எங்களுக்கு தெரிய வந்தது. கொஞ்ச நேரத்துலேயே கிளியர் பண்ணியாச்சு, நீங்கள் போகலான்னு சொன்ன அப்புறம் ஒரு வெஹிக்கிளாக கொஞ்சம் கேப் விட்டு தான் அமிச்சாங்க. ஏன் அப்படின்னா பனி பெஞ்சதுனால எது ரோடு எது தரன்னு சுத்தமா தெரியல. அப்பதான் எங்களுக்கு அந்த ரோட்டோட சீரியஸ்னஸ் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வந்தது. ஸோ அப்படியே சைடில் திரும்பி வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது வண்டி லைட்டாக டேர்ன் ஆச்சு. ஸோ டேர்ன் பண்றாருன்னு நினைச்ச அப்புறம் தான் டிரைவர் வண்டியை நிறுத்தின அப்புறம் இறங்கி பார்த்தா வண்டி ஒரு சைடாக வழுக்கி வந்து திரும்பி நாங்கள் வந்த ரூட்டுக்கு
அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக, அதாவது செங்குத்தாக வந்து நின்றுச்சு. இப்போ தான் தெரியுது ஏன் ஓன் வெஹிக்கிளை அவங்க விடலைன்னு சொல்லிட்டு. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவரான இவருக்கே இந்த பிரச்சனைனா நாங்கள் போயிருந்தா என்ன ஆயிருக்கும். ஸோ இந்த சம்பவத்திலேருந்து நாங்கள் புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும். அதை டீவியேட் பண்ணவோ இல்லை ஓவர் ரூல் பண்ணவோ ட்ரை பண்ணால் தப்பு தான் நடக்கும். ஸோ அவங்க சொன்னதை நாங்கள் ஃபாலோ பண்ணதுனால இந்த ஒரு சின்ன எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாத ஒரு மைனர் ஆக்சிடெண்ட்டோட முடிஞ்சிருச்சு. ஸோ ஒரு வழியாக சேஃபாக வண்டியை திருப்பிட்டு நாம் பும்லா பாஸை நோக்கி நம்மளோட பயணத்தை தொடர்ந்தோம். நகுலா we are now in Laguna Pass. நகுலா நம்ம வந்து பும்லா பாஸ் போகிறோம். ஹையஸ்ட் பாஸ் ஆஃப் அருணாச்சல் பிரதேஷ். இட்ஸ் லைக் இட்ஸ் இண்டோ சைனா பார்டர். சைனீஸை பார்க்க முடியுமான்னு தெரில. லெட்ஸ் see. இதோட பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா கொஞ்சம் தூரம் போன உடனே நம்ம வண்டி உட்கார ஆரம்பிச்சிருச்சு. அதாவது மேலே இழுக்க முடியல. ஸோ அதுக்கப்புறம் தான் டயரை செயின் பண்ண அப்புறம் தான் போக முடியும்னு சொன்னாங்க. செயின் போடாமல் வண்டி எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அழுக்கிட்டே இருக்கு ஃபுல்லாக. கல் வச்சு மட்டும் கொடுத்துருக்காங்க. சைடு ஆங்கிளில் போயின்னு இருக்கு வண்டி. செம்ம ஸ்னோ. नो प्रॉब्लम भैया, वी कैन गो स्लोली. आराम से செயின் பண்ணிட்டு நாம திரும்ப பும்லா பாஸை நோக்கி போக ஆரம்பித்தோம். கொஞ்சம் தூரம் போன அப்புறமே ரோடு கொஞ்சம் கிளியராக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்படியே ட்ராவல் பண்ணி ஒரு வழியாக நம்ம பும்லா பாஸை ரீச் பண்ணிட்டோம். நம்ம வந்து இப்போ பும்லாக்கு வந்துட்டோம். Hello guys, finally we are at Bumla after all the adventurous drive in the snow today. See, look at here. இப்போ நம்ம இந்த ஸ்னோ ரூட்ஸ் எல்லாம் கடந்து ஸ்லிப்பரி ரோட்ஸ் எல்லாம் கடந்து ஃபைனலாக பும்லா பாஸ் ரீச் பண்ணிட்டோம். அஃபிஷியலி நம்ம இங்கே பும்லா 15,200 ஃபீட்டில் இருக்கிறோம். இந்த பாஸ் ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாஸ். இந்த சைடு இந்தியா இருக்குது, அந்த சைடு சைனா இருக்குது. நம்ம அந்த எண்ட் பாயிண்ட் பார்டர் லைனில் தான் போய் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். இந்த பார்டரில் ஃபோட்டோகிராஃபியோ வீடியோகிராஃபியோ ரெஸ்ட்ரிக்ட்னு சொன்னாங்க. ஸோ எங்களால் முடிஞ்ச வரைக்கும் கூட வீடியோ எடுத்து அந்த ஃபுட்டேஜை இதில் அட்டாச் பண்ணியிருக்கோம். இதான் அருணாச்சல் பிரதேஷோட ஹையஸ்ட் ஆல்டிடியூட் மொனாஸ்ட்ரி. ஸோ இது கொஞ்சம் கீழே தான், பும்லா பாஸ் கீழே. வெதர் வந்து பயங்கர கோல்டாக இருக்குது. கண்டிப்பாக ஒரு -10 இருக்கும்ல பாஸ்? ப்ளீஸ் -5 என்ன பாஸ்? -3 or 4 இருக்கும். இல்லை கீழே நம்ம இதுலேயே -2 இருந்துச்சு பாஸ் மார்னிங். ஸோ கொஞ்சம் கரையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குல்ல. என்ன பாஸ்? என்ன பாஸ் ஃபோனில் கரெக்டாக இருக்கு. உங்கள் இதில் மேப்பில் இது வாட்சை காட்டுமா? வாட்சில் பார்க்கலாம். பாருங்க. லேட் ஆகுமா? ஓகே. ஸோ அந்த எல்லாம் உங்களோட டெம்பரேச்சர் அதை காட்டுமா? ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன். பும்லா பாஸ்லேருந்து கீழே இருக்கும்போது இந்த அற்புதமான ஃப்ரோசன் லேக்கையும் பார்த்தோம். ஸோ அதை கிட்ட போய் பார்க்கணும் ஒரு ஆசை இருந்தது. அதை நிறைவேற்றிக்கிறதுக்காக வண்டியை நிறுத்திட்டு அது கிட்டேயும் போய் பார்த்தோம். லைக் மொத்தமாகவே ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், ஐஸ் கட்டி பாறை மாதிரி இருக்குது. எவ்வளோ அடித்தாலும் உடையல. இதை நம்ம உடைச்சி தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். See this. Look at this. It supports frozen piece of ice.
லேக்கில் இந்த மாதிரி லேக் இருக்கும்போது நேராக போயிட்டு லேக் க்ளோஸ் ஆகிட்டு நிற்கக்கூடாது. ஃப்ரோசன் லேக் இருந்தால் ஜஸ்ட் சும்மா சுற்றி பார்த்தோமா ஒன்று வந்துடணும். மவுண்டன்ஸில் பர்டிகுலர்லி ஹை ஆல்டிடியூட் ஜோனில் டெம்பரேச்சர் ரொம்பவே லோவாக இருக்கும் வின்டர் சீசனில். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த வாட்டர் பாடிஸ் பர்டிகுலர்லி த லேக்ஸ் கோஸ் ஃப்ரோசன். ஃப்ரோசன் ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா இட் ஃப்ரோசஸ் ஃப்ரம் த சர்ஃபேஸ் லெவல். இந்த லேக் பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் லெவலில் இருந்து தான் ஃப்ரோஸ் ஆரம்பிக்கும். விச் மீன்ஸ் அடியில் இன்னும் தண்ணி இருக்கும். சர்ஃபேஸ் லெவல் தின்னாக இருந்தது அப்படின்னா நீங்கள் மேலே ஏறி அதில் ஓடலாம் விளையாடலாம்னு நினச்சிங்க அப்படின்னா ஐஸ் கிராக் ஆகி லேக்குள்ளே விழுந்துருவீங்க. அண்ட் இட் இஸ் கோயிங் டு பி டெரிபிளி கோல்ட். ஸோ டோன்ட் டூ திஸ் மிஸ்டேக். பட் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ணுவாங்க. அதுவும் இந்த மாதிரியான ஐஸ் ஃபீல்ட்ஸில் பண்ணுவாங்க. அங்கே எப்படி இருக்கும் அப்படின்னா the ice is going to be real hard. It is like inches if not feet thicker. அந்த மாதிரி ஒரு இடத்துல when the ice gets harder it can hold your weight. அங்கே நீங்கள் ஐஸ் ஸ்கேட்டிங் அண்ட் அதர் ஸ்போர்ட்ஸ் பண்ண முடியும். பட் இந்த மாதிரி பார்த்த உடனே தெரியாத இடத்துல போய் இறங்காதீங்க. யூ வில் கெட் இன் டு த கோல்ட் லேக். உள்ளே வந்தால் காப்பாற்ற யாரும் இருக்க மாட்டாங்க. பார்த்துக்கங்க. லெட்ஸ் கோ. ஸோ அந்த ஃப்ரோசன் லேக்லேருந்து கிளம்பி அந்த ரிஸ்கியான ரோடையும் கிராஸ் பண்ணி அந்த வண்டியை விட்டுட்டு நம்ம வண்டியை எடுத்துகிட்டு திரும்ப நம்ம தவாங்கே ரீச் ஆகிட்டோம். அங்கே ஆம்லா ரெஸ்டாரண்ட்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தது. அங்கே தான் லஞ்சையும் முடித்தோம். லஞ்ச் முடித்த கையோட அந்த அழகான தவாங் சிட்டியை சுற்றி பார்க்க கிளம்பணும். அப்படியே ஒரு குட்டி ஷாப்பிங்கை முடிச்சுட்டு சன்செட்டுக்கு அப்புறம் திரும்ப நம்ம ஹோட்டலுக்கே போயிட்டு அந்த டேவை முடிச்சிட்டோம். அடுத்த நாள் காலையில் கிளம்பி ரிட்டன் கவுஹாத்தி போகிறதுக்கு ரெடி ஆனோம். அண்ட் போகிற வழியில் முக்கியமான இடங்களை பார்க்கலான்னு பிளான் பண்ணி நாங்கள் முதல்ல போன இடம் தான் இந்த பிரிட்ஜ் பாயிண்ட். இங்கே மொத்தம் 2 பிரிட்ஜ் இருக்குது. அதில் ஒன்று ரீசெண்டாக கட்டின அயன் பிரிட்ஜ் அண்ட் இன்னொன்று ரொம்ப வருஷமாக இருக்கிற வுடன் பிரிட்ஜ். அயன் பிரிட்ஜ் எல்லா இடத்துலையுமே இருக்க மாதிரி ஒரு நார்மலான பிரிட்ஜாக தான் இருந்தது. பட் வுடன் பிரிட்ஜ் யூஸ்வலாக பார்க்குற வுடன் பிரிட்ஜ் கிடையாது. கூடையை பின்னுற மாதிரி கட்டையும் கம்பியும் வச்சு ஒரு நீட்டமான பின்னல் பிரிட்ஜ் மாதிரியே இதை கட்டியிருந்தாங்க. அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த 2 பிரிட்ஜுமே கீழே ஓடுற ஆற்றை கடக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இதை ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. போகிற வழியில் எங்களால் சில விலங்குகளையும் பார்க்க முடிஞ்சது. அடுத்ததான் நம்ம போகணுது ஒரு வாட்டர் ஃபால்க்கு. அந்த வாட்டர் ஃபாலோட பேர் ஃபாங் ஃபாங் மா வாட்டர் ஃபால். இந்த வாட்டர் ஃபாலோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, யூஸ்வலாக ஒரு அருவிங்கிறது ஓடுற ஆறு மலையிலேருந்து கீழே வருது தான். ஆனால் இந்த வாட்டரில் எப்படின்னா கீழே ஆல்ரெடி ஒரு ஆறு ஓடிட்டு இருக்கும். ஸோ அந்த ஆறில் இந்த வாட்டர் ஃபால் வந்து டேரெக்டாக மீட் ஆகும். நாங்கள் இந்த இடத்துக்கு போயிருந்தபோது தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. பட் அங்கே இருந்தவங்க சொன்னது என்ன அப்படின்னா, முழுசுமாக தண்ணி வரும்போது இந்த இடம் பார்க்குறதுக்கே அவ்வளோ அற்புதமாக இருக்கும்னு சொன்னாங்க. இந்த ஆற்று ஓரத்துலேயே மேகியை பிரேக்ஃபாஸ்ட்டாக முடிச்சுட்டு நாங்கள் அடுத்த இடத்து போக ஸ்டார்ட் பண்ணோம். அடுத்தபடியாக நம்ம போகும்போது பார்த்த பைசாக்கிக்கே திரும்ப ரிட்டர்ன் ஆனோம். அந்த இடத்துல மெட்ராஸ் கஃபேன்னு ஒரு ஹோட்டல் இருந்தது. நம்ம பையன் கடை வச்சிருக்காப்புல, அங்கே போனோன்னா எப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு தோசையும் சட்னியும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்த இடத்துக்கு கிளம்பணும். எங்கள் கூட வந்திருந்த ஜெயந்த்ங்கிறவர் ஆல்ரெடி இங்கே வந்து இங்கே ஒரு மொனாஸ்ட்ரியில் ஒரு நாள் தங்கிறதா சொன்னார். ஸோ அந்த மொனாஸ்ட்ரியை பார்க்கறதுக்கு தான் போயிருந்தோம். அந்த மொனாஸ்ட்ரி இதுதான். இது கொஞ்சம் புதுசாக கட்டின மொனாஸ்ட்ரி தான். பட் இது லொக்கேட்டாக இருக்க இடத்துலேருந்து வியூ அவ்வளோ அற்புதமாக இருந்தது. ஸோ இதோட நாம் அருணாச்சல் பிரதேஷில் பார்க்க வேண்டிய இடங்கள் முடிஞ்சிச்சு. ஸோ அப்படியே கவுஹாத்தி வந்துட்டு கவுஹாத்திலேருந்து ஃப்ளைட் ஏறி திரும்ப நாம் சென்னைக்கு ரிட்டர்ன் ஆகிட்டோம். இந்த ஓவரால் ட்ரிப்போட பட்ஜெட் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ளைட் ஃபேர் சேர்க்காமல் ஒருத்தருக்கு 25,000லேருந்து 30,000 வரைக்கும் ஸ்பெண்ட் ஆகும். எங்களை இந்த அமேசிங்கான ட்ரிப்க்கு ஆர்கனைஸ் பண்ணி கூட்டு போனது நம்ம லவ்லி ட்ரெயில்ஸ். A to Z அவங்களே எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க. ஸோ நீங்களும் இந்த அருணாச்சல் பிரதேஷ்க்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் அவங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. இதோட இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் நம்ம ஹெவன் எக்ஸ்ப்ளோரர் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நன்றி.